ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் 2 பொருள் போட்டு பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம், அகல் விளக்கு, மண் தீபத்தை ஏற்றும் பொழுது, ஒரே ஒரு தீபம் நீங்கள் இன்று இரவு ஏற்றும் பொழுது உங்களோட தீராத பணப்பிரச்சனை, எவ்வளவு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வரலன்னு நினச்ச பணமாக இருந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு ஒருத்தர் பணம் தரணும், எனக்கு பல வருடங்களாக அவங்க பணம் தரணும், அது வரமாட்டேங்குது, நான் பல வருடமாக என்னுடைய இவ்வளவு கடன் பிரச்சனை அதில் தத்தளிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தீபம் இன்றைக்கி ஏற்றுனாலே போதுங்க. உறங்குவதற்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு அந்த பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவ்வளவு அற்புதம் நிறைந்த பொருள். நமக்கு பணவரவு அதிகரிப்பதற்கு முதல் என்ன வேணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணும். அதற்கு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த 2 பொருள் அந்த விளக்கில் போடணும். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, சுத்தப்படுத்திட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. வச்சுட்டு பசும் நெய் விட்டிங்கன்னா சிறப்பு. என்கிட்ட நெய் இல்லைங்கிறவங்க நல்லெண்ணெய் விட்டு 2 திரி நல்லா போட்டு, நல்லா பஞ்சு திரி போட்டுக்கோங்க, நல்லா திரித்து அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம், இன்னொரு பொருள் மிகவும் அம்சம் நிறைந்தது லவங்கம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் லவங்கப்பூ இருக்குது இல்லைங்களா, அது ஒரு பூ, லவங்கப்பூ, கொஞ்சோண்டு பச்சை கற்பூர துண்டும் போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு அந்த பணப்பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். தீபம் ஏற்றும் பொழுது ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, எனக்கு பணவரவு அதிகரிக்கணும், என் தீராத கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும் சொல்லிட்டு ஏற்றி பாருங்கள். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.